ஒரு மன்னர் பலகாலம் தவமேற்றி மகாவிஷ்ணுவுடைய அருளை பெறுகிறார். அவருடைய தரிசனத்தை பெறுகிறார். அவரிடம் பகவான் விஷ்ணு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மன்னர் தன்னுடைய ராஜ குடும்பத்தாரும் ராஜ பிரதானிகளும் தன்னுடைய நாட்டு மக்களும் உங்களை தரிசிக்க வேண்டும் என்ற வரத்தை கோருகிறார். பகவான் விஷ்ணு இதெல்லாம் நடக்காத காரியம் மன்னா, அவரவர் கர்மவினைப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்று சொல்கிறார். ஆனால் அதை கேட்பதாக இல்லை இந்த மன்னர். விடாப்பிடியாக அந்த வரத்தையே திரும்ப திரும்ப கோருகிறார். விஷ்ணுவும் அந்த உயர்ந்த மலை தெரிகிறதே, அந்த மலைக்கு நாளை அவர்களை அழைத்து வா, அவர்களுக்கு அனைவருக்கும் நான் தரிசனம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். நாட்டிற்கு வந்த இந்த மன்னரும் தன்னுடைய ராஜ குடும்பத்தாரையும் ராஜ பிரதானிகளையும் நாட்டு மக்களையும் அழைத்து கொண்டு அந்த மலையை நோக்கி செல்கிறார். அந்த உயர்ந்த மலையை நோக்கி செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது கொஞ்ச தூரம் சென்றிருப்பார்கள். அங்கே செம்பாலான கட்டிகள் பாறைகள் எல்லாம் கிடக்கின்றன. வந்த மக்களில் பாதி பேர் அந்த செம்பு கட்டிகளையும் செம்பு பாறைகளையும் எடுத்துக்கொண்டு திரும்புகிறார்கள் ஊருக்கு செல்வதற்காக. அப்பொழுது மன்னர் இந்த பொருட்களெல்லாம் அற்பமானவை, வெறும் மாயையான பொருட்கள், இதனால் எந்த பயனும் கிடையாது, நமக்கு கிடைத்தற்கரிய பகவான் விஷ்ணுவுடைய தரிசனம் கிடைக்கப் போகிறது, அனைவரும் என்னோடு வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆனால் அந்த மக்கள், மன்னா எங்களுடைய வயிற்றுப்பாட்டிற்கு இதுதான் தேவை, பகவான் விஷ்ணுவுடைய தரிசனத்தை கண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார்கள். மீதம் இருந்த மக்களோடு மன்னர் முன்னேறி செல்கிறார். அப்பொழுது அங்கே வெள்ளியாலான மலையை காண்கிறார்கள். அங்கே நாட்டு மக்கள் மொத்த பேரும் அந்த வெள்ளிக்கட்டிகளை வெட்டி எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து கொண்டு திரும்ப ஊருக்கு செல்ல முற்படுகிறார்கள். அப்பொழுதும் மன்னர், இந்த வெள்ளியெல்லாம் ஒரு சாதாரண பொருள், இதை வைத்து என்ன செய்ய போகிறோம், பகவான் விஷ்ணுவுடைய தரிசனம் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர்கள், எங்களுடைய பிழைப்புக்கு இந்த வெள்ளிகள் தான் தேவை மன்னா, பகவான் விஷ்ணுவுடைய தரிசனம் அல்ல என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார்கள். மீதம் இருந்தது, மிஞ்சி இருந்தது ராஜ குடும்பத்தாரும் மன்னரும் மட்டும்தான். அவர்கள் அனைவரும் முன்னேறி செல்கிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றிருப்பார்கள். அங்கே ஒரு தங்க மலை தென்படுகிறது. ராஜ குடும்பத்தாரில் அனைவரும் அந்த தங்க கட்டிகளை வெட்டி எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து கொண்டு அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். மன்னர் சொல்கிறார், நமக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, பகவானுடைய தரிசனம் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் அனைவரும் செல்வோம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த ராஜ குடும்பத்தினர் மன்னருடைய வார்த்தைகளை கேட்பதாக இல்லை. எங்களுக்கு இதுதான் தேவை அரசே என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். மீதி இருந்தது மந்திரியாரும் மகாராணியாரும் தளபதியாரும் மட்டுமே. மன்னர் இவர்கள் மூவரையும் அழைத்து கொண்டு மேலும் முன்னேறி செல்கிறார். அங்கே ஒரு வைர மலை தென்படுகிறது. இந்த 3 பேருக்கும் சபலம் தட்டுகிறது, ஆசை பிறக்கிறது. இவர்கள் உடனே அந்த வைரக்கட்டிகளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு செல்ல முற்படுகிறார்கள். அப்பொழுது மன்னர் சொல்கிறார், வைரமெல்லாம் வெறும் வைக்கோலுக்கு சமமானது, பகவான் விஷ்ணுவுடைய தரிசனம்தான் அனைத்திலும் உன்னதமானது, உண்மையானது, சத்தியமானது, அதனால் விஷ்ணுவை தரிசிக்க செல்வோம், வாருங்கள் என்கிறார். உடனே இந்த 3 பேரும், பகவான் விஷ்ணுவுடைய தரிசனம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த வைரம் தான் தேவை, எங்களுக்கு தேவையானது கிடைத்து விட்டது, நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லி திரும்ப அரண்மனைக்கு வந்து விடுகிறார்கள். மன்னர் மட்டும் தனியாக அந்த மலை உச்சிக்கு செல்கிறார். அங்கே பகவான் விஷ்ணு தோன்றுகிறார். தோன்றி மன்னரிடம் கேட்கிறார், உன்னோடு வருவதாக சொன்னவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த மன்னர் சொல்கிறார், எல்லாரும் இந்த போல பொருட்கள் மீது பற்று வைத்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பகவான் விஷ்ணு சொல்றார், கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே, நான் யாரென்று உணர்ந்தவர்கள் அந்த கோடியில் ஒருத்தர் மட்டுமே, அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய தரிசனம் கிட்டும், மற்றவர்களுக்கு கிட்டாது. அவரவர் கர்ம வினைப்படிதான் அனைத்தும் நடக்கும். உன்னுடைய கர்மாப்படி உனக்கு நான் தரிசனம் தர வேண்டும் என்பது விதி. அதனால் நான் உன் முன்னால் வந்து நின்றேன். அவர்களுக்கு அந்த கர்மா இல்லை, அதனால் அவர்களுக்கு என் தரிசனம் கிடைக்கவில்லை. அவர்கள் இந்த அழிகின்ற பொருள் மீது பற்று வைத்து அழியாத பொருளை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கிருந்து